வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவிரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக நான் சாந்தலட்சுமி. பாக்கியலட்சுமி. தமிழக அமைச்சர்கள் அனைவரின் அறைகளிலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்துடன் முதலமைச்சர் பழனிசாமி படங்களும் வைக்கப்பட்டுள்ளன. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு பதவியேற்று 100 நாட்கள் கடந்த நிலையில் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்களின் அறைகளிலும் முதல்வர் பழனிசாமியின் படம் இன்று முதல் வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் மட்டுமே இருந்து வந்த நிலையில் தற்போது உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, வணிகவரித்துறை அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்ட அனைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் அறைகளிலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் படம் வைக்கப்பட்டுள்ளது. சசிகலா, தினகரன் ஆகியோர் கட்சியில் இருந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களது அறையில் முதல்வர் பழனிசாமியின் படத்தை வைத்திருப்பது சசிகலா மற்றும் தினகரன் ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்கள் டிடிவி தினகரனை அடுத்தடுத்து சந்தித்ததால் அதிமுகவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் சிறை சென்ற அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளிவந்தார். இந்நிலையில் கட்சியில் நிலவும் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தினகரனுக்கு இருப்பதாக செய்திகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து தற்போது செந்தில் பாலாஜி, கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் செய்யாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் அடுத்தடுத்து சந்தித்தனர். இதனால் அதிமுக கட்சியினரிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடர் வரை தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நிலைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் திமுக குளம் தூர்வாரும் பணியினை பார்வையிட வந்த ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இதனை தெரிவித்தார். டிடிவி தினகரன் குறித்த விவகாரத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவிற்கும் வர முடியாது எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் G.K. வாசன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போதைய ஆட்சி நிலைக்குமா அல்லது நீடிக்குமா என்பது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர்தான் தெரியும் என்று குறிப்பிட்டார். புதுடெல்லியில் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தல் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் A.K. ஆண்டனி உள்ளிட்ட பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் நாட்டில் நடக்கும் பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்படுவதோடு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள அக்கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் 2019ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கருப்பு பண விவகாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குடும்பத்துடன் சிறைக்கு செல்வது உறுதி என்று பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே திருக்குறிச்சி மகாதேவர் ஆலய கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயலர் H. ராஜா கலந்து கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2G வழக்கில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உரிமையாளர் பிரணாய் ராய் முதல் குற்றவாளி என்றும் ப. சிதம்பரம் 2வது குற்றவாளி என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என்றும் மு.க. ஸ்டாலின் தமிழ் மொழியை அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கான தடை தொடரும் பட்சத்தில் தடையை மீறுவோம் என தாப்பாண்டியன் தெரிவித்துள்ளார். இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கு மத்திய அரசு விதித்துள்ள தடையை அடுத்து தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் தாப்பாண்டியன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் மதிக்காத ஆட்சியாளர்களின் இந்த உத்தரவை நாம் எதற்காக மதிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய தாப்பாண்டியன், மாடுகளை இறைச்சிக்காக விற்பதற்கு தடை போடும் பட்சத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடையை மீறும் என கூறினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது பேசிய சீமான், மாணவர்களை அடித்தவர் மீது குண்டர் சட்டம் போட வேண்டிய நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டம் நடத்தியவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
திருமுருகன் காந்தி மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இலங்கை தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தியை குண்டர் சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். இவருடன் சேர்த்து மேலும் சிலர் கைதான நிலையில் அவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் மாட்டிறைச்சி மீதான தடையை நீக்க வலியுறுத்தியும் கோவையில் அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆதித்தமிழர் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மற்றும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். புதுச்சேரியில் கடும் வெப்பம் வீசுவதால் காரைக்கால், புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 12ஆம் தேதி திறக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவித்தார். புதுச்சேரியில் கோடைக்கால விடுமுறை முடிந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 7ஆம் தேதி திறக்கப்படும் என கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடும் வெப்பம் தொடர்ந்து வீசி வருகிறது. அதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறக்கும் தேதியை மேலும் நீட்டிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் 12ஆம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்படும் என்றும் உத்தரவை கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் பிறப்பித்தார். நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் காங்கிரஸ் அரசு செயல்படுகிறது என கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பேசுகையில், உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி 42வது மதுக்கடைகளுக்கு மாற்றல் உத்தரவு தகுந்தது குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவை மீறி கடைகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த உத்தரவு புதுச்சேரிக்கும் பொருந்தும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் மதுக்கடைகளை மாற்ற அனுமதி தந்ததில் ஒரு சிலருக்கு சாதகமாக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். உப்பளம் தொகுதியில் மட்டும் 12 மது பார்கள் உள்ளதாகவும் அவர் புகார் கூறினார். அப்போது அன்பழகன் மைக் அணைக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த அவர், சட்டசபையில் பேசக்கூட உரிமை இல்லையா என்று கூறி அதை கண்டிக்கும் வகையில் வெளிநடப்பு செய்தார். அவருக்கு ஆதரவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், அசனா, வையாபுரி, மணிகண்டன் ஆகியோரும் வெளிநடப்பு செய்தனர். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு தமிழகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் என்றும் அன்பழகன் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் இன்று வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் இருவரும் கலந்து கொண்டு தேரை ஒன்றாக வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் வரலாற்று சிறப்புமிக்க திருக்காமீஸ்வரர் கோவிலின் வைகாசி திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளான இன்று திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. கோவில் வாசலில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் நாராயணசுவாமி தேரை வடம் பிடித்து இழுத்து விழாவை தொடங்கி வைத்தனர். முன்னாள் திமுக எம்பி ராசெழியன் இன்று காலமானார். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ராசெழியன் உடல்நலக் குறைவால் வேலூரில் இன்று காலமானார். அவருக்கு வயது 95. திருவாரூரை சேர்ந்த இவர் அரசியல்வாதி, நாடாளுமன்ற உறுப்பினர், எழுத்தாளர் என பல தகுதிகளை கொண்டவராக திகழ்ந்தார். பல சிறுகதைகள் மற்றும் நாடகங்களையும் இவர் எழுதியுள்ளார். மாணவ பருவத்திலேயே திராவிட இயக்கத்தில் சேர்ந்து முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையுடன் நெருங்கி பழகினார். கடந்த 1962, 1967 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். 1977ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து விலகி ஜனதா கட்சியில் சேர்ந்து இந்திய அரசியலில் ஈடுபட்டார். 1978ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரானார். 1998ஆம் ஆண்டு ஜனதா கட்சி உடைந்து VP சிங் தலைமையில் ஜனதா தளம் என்னும் கட்சி தோன்றியது. ஜனதா தளத்தில் செழியன் முக்கிய பொறுப்பு வகித்தார். ராமகிருஷ்ண ஹெக்டே தலைமையில் லோக தளம் உருவானது. செழியன் அந்த கட்சியில் துணைத் தலைவர் ஆனார். 2001ஆம் ஆண்டு அரசியலிருந்து விலகுவதாக அறிவித்தார். ராசெழியன் மறைந்த அமைச்சர் நெடுஞ்செழியனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியை உற்சாகப்படுத்தும் விதமாக அனைத்து கிரிக்கெட் போட்டிகளையும் நேரில் சென்று பார்க்க உள்ளதாக கிங்ஃபிஷர் உரிமையாளர் விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். இந்திய வங்கிகளிடம் இருந்து தொழில் தொடங்குவதாக கூறி தொழிலதிபர் விஜய் மல்லையா 9,000 கோடி ரூபாய் கடனை வாங்கி திருப்பி செலுத்தாமல் இங்கிலாந்திற்கு தப்பி சென்றார். இதனையடுத்து விஜய் மல்லையா இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். மேலும் அவரை இங்கிலாந்தில் இருந்து நாடு கடத்த இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இங்கிலாந்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை விஜய் மல்லையா நேரில் சென்று பார்த்து ரசித்தார். இது சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள விஜய் மல்லையா, இந்திய அணியை உற்சாகப்படுத்தும் வகையில் அனைத்து போட்டிகளையும் தாம் நேரில் சென்று பார்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
கொடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சயான் விசாரணைக்காக கோவையில் இருந்து கொடநாடு அழைத்து வரப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் ஓம் பகதூர் ஏப்ரல் 24ஆம் தேதி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். மேலும் பங்களாவில் இருந்த ஜெயலலிதாவின் கைகடிகாரங்கள் உள்ளிட்ட சில பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் 11 பேரை தேடி வந்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் ஏப்ரல் 28ஆம் தேதி ஆத்தூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து கனகராஜின் நண்பரும் வழக்கில் 2வது குற்றவாளியுமான சயன் ஏப்ரல் 29ஆம் தேதி கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். இந்த விபத்தில் சயான் மனைவி வினுப்பிரியா, மகள் நீது ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சயான் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவுடன் கைது செய்யப்பட்டார். சயான் தற்போது கோவையிலிருந்து விசாரணைக்காக கொடநாடு அழைத்து விசாரணைக்கு பிறகு கோத்தகிரி நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் ஊழலை ஒழிக்க உரிய சட்ட திருத்தங்கள் வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான விதிகளை திருத்தி பிறப்பிக்கப்பட்ட ஒற்றை அவசர சட்டத்தால் மட்டுமே பல்கலைக்கழகங்களில் நடக்கும் முறைகேடுகளையும் ஊழலையும் தடுத்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான தனியார் கல்லூரிகளின் தாளாளர்கள் பட்டப்படிப்பை முடிக்காதவர்களாக இருக்கின்ற நிலையில் அவர்களை கொண்டு பட்டம் வழங்கும் துணைவேந்தர்களை தேர்வு செய்வது எந்த அடிப்படையில் சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டிய துணைவேந்தர்கள் நேரத்தை வீணடிப்பது சரியில்லை எனவும் இந்த அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளிலிருந்து துணைவேந்தர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தனி ஆணையம் மற்றும் கட்டிடங்களுக்கான கட்டுமான பணிகளுக்கு ஒப்பந்தம் வழங்க தனி அமைப்பு போன்ற அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கிய விரிவான சட்டத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய எழுத்தாளர் அருந்ததி ராயின் அடுத்த புத்தகம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகியுள்ளது. அருந்ததி ராய் இந்தியாவின் மிக பிரபலமான ஆசிரியர்களில் ஒருவர். இவர் தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் புத்தகத்திற்காக புக்கர் பரிசு வென்றார். புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராய் தான். இவர் தற்போது 10 ஆண்டுகள் கழித்து தி மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் என்ற புத்தகம் வெளியிட்டுள்ளார். இந்த புத்தகம் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை விற்பனை செய்யப்பட உள்ளது. இது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருந்ததி ராய் 2010இல் காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக எப்போதும் இருந்ததில்லை என்றும் இது வரலாற்று உண்மை எனவும் பேசியிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இதைத் தொடர்ந்து அருந்ததி ராய் தேச துரோக வழக்கிலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் சமூக ஆர்வலரான அருந்ததி ராய் கிளர்ச்சியாளர்களுக்கு பதிலாக ஜீப்பில் கட்டி இழுத்து செல்ல வேண்டும் என பாஜக எம்பியும் பாலிவுட் நடிகருமான பரேஷ் ராவல் தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து வெளியிட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நள்ளிரவில் பெய்த திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் பருவமழை பொய்த்ததால் இந்த ஆண்டு கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பு இருந்தே கடுமையான வெயில் தற்போது நிலவி வருகிறது. இதையடுத்து அக்னி நட்சத்திரம் தொடங்கிய பிறகு வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அக்னி நட்சத்திர காலகட்டம் கடந்த மாதம் 28ஆம் தேதியுடன் முடிந்தது. ஆனால் சென்னையில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து வருகிறது. இதனால் சென்னை வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக வெயிலின் தாக்கம் சற்றும் குறையாமல் வாட்டி வதைத்து வருகின்றது. இந்நிலையில் சென்னை சென்ட்ரல், மெரினா, அண்ணா சாலை, சிந்தாதிரிப்பேட்டை, KK நகர், அசோக் நகர், பெரம்பூர், மாதவரம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் நள்ளிரவிலும் அதிகாலையிலும் லேசான சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து மண் வாசனையுடன் குளிர்ச்சியான சூழலும் நிலவியது. காஞ்சிபுரம் அருகே கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலத்தை போலீசார் கண்டெடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்துள்ள ஏனாத்தூர் சாலையோரம் உள்ள குட்டையில் பெண் சடலம் ஒன்று நீரில் மிதப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நீரில் மூழ்கியிருந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த பெண் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மனநலம் குன்றிய நிலையில் சுற்றி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் துப்பட்டாவால் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்ததால் இவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்தாரா இல்லை வேறு காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு போக்குவரத்து 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினந்தோறும் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர்.
இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையினை கண்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோவில் வைகாசி திருவிழாவின் தேரோட்டம் இன்று இடம்பெற்றது. இதையொட்டி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்பட்டு வரும் படகானது காலை 8 மணி முதல் 10 மணி வரை இயக்கப்படாது என அதன் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. அதன்படி படகு போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன் காரணமாக கன்னியாகுமரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் காத்திருந்த நிலையில் 2 மணி நேரத்திற்கு பின்னர் படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரியில் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தேவகுளம் அருகே உள்ள கண்ணன்பதி என்ற இடத்தில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான இடம் அதிகாரிகளால் முடிவு செய்யப்பட்டு அதற்கான மது பாட்டில்கள் கொண்டுவரப்பட்டது. இதையறிந்து டாஸ்மாக் கடைக்கு முன் திரண்ட கண்ணன் பகுதி, தேவகுளம், கோட்டவில்லை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமன்றி மது பாட்டில்களை ஏற்றி வந்த வாகனத்தை முற்றுகையிட்டு திருப்பி அனுப்பினர். இதைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் டாஸ்மாக் கடைக்கு முன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவ்வழியாக வந்த பேருந்துகள் உட்பட வாகனங்கள் அனைத்தும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. சாலை மறியலின் போது மதுவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய பொதுமக்கள் டாஸ்மாக் கடை அமைத்தால் குளிக்க செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும் என்றும் சட்ட ஒழுங்கு பாதிப்படையும் என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் பகுதிக்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் என பலமுறை ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறிய அவர்கள் டாஸ்மாக் கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதிபட கூறினர். இதேபோன்று தருமபுரியில் பெண்கள் உட்பட பொதுமக்கள் பலர் தங்கள் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். தருமபுரியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளியே செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உண்டாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் டாஸ்மாக் கடையால் தங்கள் வீடுகளில் தினந்தோறும் தகராறு ஏற்படுவதாகவும் அப்பகுதி பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி தங்கள் பகுதியில் இயங்கும் டாஸ்மாக் கடையில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் புதிதாக கடைகளை திறக்க அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு சார்பாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. அதன்படி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மரக்கன்றுகள் நடுவது, மாடி தோட்டம் அமைப்பது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயற்கையை பாதுகாப்பது குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கந்தசாமி, கமலக்கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ராகிங், பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இதையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை, ராகிங் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் 100கணக்கான கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா, கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மது, புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் தடுப்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் கல்வி நிறுவனங்களிலும் மதவாத மற்றும் தீவிரவாத அமைப்புகள் நுழையாமல் தடுப்பது குறித்தும் விளக்கம் அளித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி நெல் உற்பத்தி 50% குறைந்துள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏக்கருக்கு மேல் சம்பா நெல் சாகுபடி நடைபெறுவது வழக்கம். ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 2 டன் வீதம் 20 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு வறட்சியின் காரணமாக சுமார் 3 லட்சம் ஏக்கரில் மட்டுமே நெல் சாகுபடி நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கொள்முதல் நிலையங்களில் 2 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் குறைவான நெல்லை கொள்முதல் ஆகியுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தனது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கடந்த ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் 4.5 லட்சம் மெட்ரிக் டன்னும், திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் 8.16 லட்சம் மெட்ரிக் டன்னும் கொள்முதல் செய்தது. மொத்தம் 12,66,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதலானது.
ஆனால் இந்த ஆண்டு தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 1,99,991 மெட்ரிக் டன் அளவே நெல் கொள்முதல் ஆகியுள்ளது. இதனால் 1,500 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய காவிரி நீரை தர மறுத்ததாலும், தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பெய்ததாலும் தமிழகம் எங்கும் வரலாறு காணாத வறட்சி காணப்பட்டது. இதனால் காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை மேற்கொள்ள முடியாத நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடலில் தீக்காயத்துடன் சுற்றித் திரியும் காட்டு யானை உணவு உண்ண முடியாமல் கிராமத்திற்குள் சுற்றி வருவதால் பந்தலூர் பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 5 வருட காலமாக மக்னா வகை காட்டு யானை ஒன்று சுற்றி வந்தது. இந்நிலையில் யானையின் உடலில் தீக்காயங்கள் ஏற்பட்டு உணவு உண்ண முடியாமல் தவித்து வருகிறது. இதனால் கடந்த 10 நாட்களாக யானையின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் அப்பகுதி மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளுக்காக கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் அப்பகுதியில் அச்சம் அதிகரித்துள்ளது. இந்த யானையை பிடித்து முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு கொண்டு பராமரிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் யானைக்கு தீக்காயங்களை ஏற்படுத்திய மர்ம நபர்களை கண்டுபிடித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும், யானைக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்குமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கோடியக்கரை சரணாலயத்தை விட்டு வெளியேறிய ஆண் புள்ளிமான் குட்டியை நாய் துரத்தியதால் குளத்தில் விழுந்த மான் பரிதாபமாக இருந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தை விட்டு வெளியேறிய 2 மாத ஆண் புள்ளிமான் குட்டி ஒன்று கோடியக்கரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள பிள்ளையார் கோவில் குளத்தில் தண்ணீர் குடிக்க சென்றிருந்தது. அப்போது அங்கிருந்த நாய்கள் மான்குட்டியை கடிக்க துரத்தியதால் தப்பிக்க முயன்று அருகில் இருந்த குளத்தில் மான்குட்டி குதித்தது. குளத்து நீரை அதிகமாக குடித்ததால் மான்குட்டி பரிதாபமாக இருந்தது. தகவல் அறிந்து வந்த கோடியக்கரை வனத்துறையினர் மான்குட்டியை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு பின் புதைத்தனர். தண்ணீரை தேடி வரும் மான்களுக்கு நாய்களால் தொடர்ந்து ஏற்படும் ஆபத்தை தவிர்க்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மருத்துவர்கள் மீது நடத்தப்படும் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து டெல்லியில் மருத்துவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக ஏற்கனவே பல மருத்துவர்கள் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் மருத்துவர்கள் மீது நடத்தப்படும் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து டெல்லியில் இன்று காலையில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் இன்று மாலை சுமார் 10,000 மருத்துவர்களை இணைத்து இந்திரா காந்தி மைதானத்தில் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவித்தனர். எல்லை பிரச்சினை குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு சீனா வரவேற்பு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக அரசுமுறை பயணமாக ரஷ்யா, ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதன்படி ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச பொருளாதார மாநாட்டில் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சினை உள்ளது உண்மைதான் என்றார். இருந்தாலும் கடந்த 40 வருடங்களில் எல்லை பிரச்சினை காரணமாக இந்திய சீன எல்லைப் பகுதியில் ஒரு துப்பாக்கி குண்டு கூட வெடிக்கப்படவில்லை என்று மோடி கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் இந்த வெளிப்படையான பேச்சுக்கு சீனா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை கூறுகையில், இந்திய பிரதமர் மோடியின் வெளிப்படையான கருத்தை சீனா கவனத்தில் எடுத்துக் கொண்டோம் என்றும் அவரது கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளது. தீவிரவாத செயல்கள் தொடர்ந்து நடைபெறும் பட்சத்தில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை கிடையாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நேற்று டெல்லியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீர் பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியாது என்றும், இந்த பிரச்சினைக்கு சமாதான பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பாகிஸ்தானுடனான அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவே இந்தியா விரும்புவதாகவும், ஆனால் உரி தாக்குதல் உள்ளிட்ட தீவிரவாத செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் பட்சத்தில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என்றும் சுஷ்மா சுவராஜ் குறிப்பிட்டார். அமிர்தசரஸில் நடைபெற்று வரும் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனின் 33வது நினைவு தினத்தில் ஏராளமான சீக்கியர்கள் கலந்து கொண்டனர். ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் என்பது கடந்த 1984ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் பொற்கோவிலில் நடைபெற்ற இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையாகும். அங்கு தஞ்சமடைந்ததாக கூறப்பட்ட சீக்கிய பிரிவினைவாதிகளை பிடிப்பதற்காக அப்போதைய பிரதமரான இந்திரா காந்தியின் ஆணைப்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
காலிஸ்தான் இயக்கத்தின் தலைவர் ஜர்னல் சிங் பிந்தரன் வாலாவால் தலைமை தாங்கப்பட்ட பிரிவினைவாதிகள் அதிகப்படியான ஆயுதங்களை சீக்கிய கோவிலில் சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டதால் இந்த ராணுவ தாக்குதல் 33வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் ஏராளமான சீக்கியர்கள் ஒன்றிணைந்து ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனின் நினைவு தினத்தை அனுசரித்தனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து பாகிஸ்தான் வீரர் வஹாப் ரியாஸ் கணுக்கால் காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் உலகின் உச்சபட்ச எதிர்பார்க்கப்பட்ட போட்டியான இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் பர்மிங்காம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 124 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதில் இந்தியா பேட்டிங் செய்யும் போது பந்து வீசிய வேகப்பந்து வீச்சாளர் வஹாப் ரியாஸுக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் ஆட்டத்திலிருந்து பாதியிலேயே விலகினார். காயம் பலமாக இருப்பதால் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு ரியாஸ் ஓய்வில் இருக்கும்படி மருத்துவர்கள் அறிவித்தனர். இதனையடுத்து அவர் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து விலகியதை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது. ரியாஸின் விலகல் பாகிஸ்தான் அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.